ஸோ வெல்கம் டு சண்டே சமையல் இல்ல ஈஸ்டர் சமையல். ஈஸ்டர் சமையல் ஈஸ்டர் பிராங்க்னு சொல்லலாம். பிராங்க் வந்து பாவக்காய் வச்சு நடுக்க போகுது, முட்டை வச்சு நடுக்க போகுது, மற்ற எந்த பொருளெல்லாம் வேஸ்டா போதோ கிச்சன்ல அந்த பொருள்கள்லாம் வச்சு இன்னைக்கு பிராங்க் நடக்க போகுது. பேசிக்கலி என்ன பண்ண போறோம்னா, நம்ம இப்போ இன்னைக்கு வந்து ஈஸ்டர். ஸோ ஈஸ்டர் செலிப்ரேஷன் பேர்ல நம்ம முட்டைங்க பாவக்காய் வந்து ஈஸ்டர் ஏதாவது ஃபார்ம்ல செஞ்சு நம்ம பாய்ஸ் போய் கொடுத்துட்டு அவங்க ரியாக்ஷன் போய் பார்க்க போறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ நான் இல்லை இந்த பிளான் டோட்டல் அதுன்றோட பிளான். ஏதோ எனக்கு கால் பண்ணி சொன்னா பிளான் பண்ணானா நீ தான் சொன்ன மெயினா ஜியை பிடிக்கலாம், பூவை பிடிக்கலாம், அவங்க தான் மெயின். சோழி முடிச்சு நீ கூட தான் சொன்ன கெவின் எது கொடுத்தாலும் வாயில போட்டுக்குவாங்க. ஐயோ நீங்க படுத்து நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. ஃபர்ஸ்ட் எது பண்ணலாம்? அப்போ பாவக்காவா முட்டையா? பாவக்காய் நீ கட் பண்ணணும். சாக்லேட்டையும் கட் பண்ணிட்டா அப்போ கட் பண்ண சாப்பிட போறது அவங்க தானே. இதெல்லாம் ஆண்டி பாவக்காய் எப்படி வந்து முடியுது? நெல்லிக்காய், பாவக்காய், பச்சை மிளகாய், போதையில 3 ஐட்டம் போதும். முட்டை வருது, முட்டை 4 ஐட்டம், அது ஸ்பெஷல் ஐட்டம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகே, ஸோ மாஸ்டர் பிளான் நம்பர்லாம் ஆண்டி தான் எல்லாம். ஐயோ என்ன போய் அம்மா பசங்க கையில this request is from so this is all Easter egg. ஜி பூ கெவின் பிரமோத் போனா பேக் வரமாட்டேன். வாங்கிட்டே கொடுப்போம். ரெஜுவர் ரெஜோவில் பேட் வேறு பேர் ஆனால் 2 பாவக்காய் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்கிற ஒரு டேஸ்ட் எல்லாம். ஸோ ஒருவேளை செஞ்சாச்சு.